ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு எழுதி தர்றேன். நாளைக்கு கண்டிப்பா நீ சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயம் நாளை காலை விடியலிலேயே உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமேன்னு செல்லமே. நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எப்போதும் யாரிடமும் கடுமை காட்டாம கோவப்படாம அன்பா பொறுமையா பாசமா இருக்க கத்துக்கோ. உன் வாயிலிருந்து வரக்கூடிய அன்பான இனிய வார்த்தைகள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி படைச்சதா இருக்கு. யார்கிட்டையாவது நீ கோவப்பட்டு பேசினா அந்த நாள் முழுவதும் அதுக்கு பிறகும் கூட அவங்க அதையே மனசுல நினைச்சு நினைச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வருத்தம் உண்டாகும். இதுவே யார்கிட்டையாவது இனிமையா அன்பா ஆறுதலா பேசுனா அவங்க ஒவ்வொரு நாளும் கூட நீ பேசுன அந்த நல்ல வார்த்தைகளை நினைச்சு மன சந்தோஷப்பட வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகுன்னு சொல்றேன். எல்லார்கிட்டையும் நல்ல வார்த்தைகளை நம்பிக்கை தரும் விதத்தில் நீ பேசும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் மனசுல இருக்க குழப்பங்கள் அனைத்தும் விரைவில் நீங்கி போகும். எல்லா விஷயங்களிலும் நீ சரியான முடிவு எடுக்கும்படியும் சரியான பாதையில போகும்படியும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கை இறுக்கமா பிடிச்சுக்கோ. உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. காலம் எப்போதும் ஒரே பக்கமே வெயில் அடிக்காது, ஒரே பக்கமே காற்றும் அடிக்காது. 6 மாதம் இந்த பக்கம் காற்றடிச்சா அடுத்த 6 மாதம் அந்த பக்கம் காற்றடிக்கும். வெயில் கொஞ்ச காலம் இந்த திசையில் அடித்தா அடுத்து கொஞ்ச காலம் அந்த திசையில் எதிர் திசையில் அடிக்கும். அதே போல தான் வாழ்க்கையும். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கிற இதே வாழ்க்கை தான் கூடிய சீக்கிரம் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறப்போகுது. எந்த சூழலிலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நீ நம்பிக்கை இழந்துடக்கூடாது என் செல்லமே. உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிச்சு நீ மனக்குழப்பம் கொள்ள வேண்டாம். முதல்ல மனசை அமைதியாக்கு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் கடமையை மட்டும் நீ சரியா செஞ்சினா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எல்லா நல்லதையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்ன்றத நீ புரிந்து கொள்ளும் விதமாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீ உணர்வாய். கடந்த காலம் உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்த காலமாக இருந்தது. ஆனா அதுக்காக இப்போ உட்காந்து நீ கவலைப்பட வேணாம். உன் மனதில் இருக்கும் கவலைகளை தீர்த்து உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை போக்கி உனக்கென ஒரு புது ஆரம்பத்தை நான் கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இப்போ உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற நான் சொல்லட்டுமா? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, எனக்கு ஏன் மனசு நிம்மதியே அமைதியே கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு உன்னை நீயே துன்பப்படுத்தி கொள்கிறாய் அல்லவா. யார் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை யாராலும் தடுக்க முடியாது. நடக்காததை யாராலும் நடக்க செய்யவும் முடியாது. நீ எந்த விஷயத்தையும் அதிகமாக போட்டு யோசிக்க வேண்டாம். எல்லாமே சரியான நேரம் வரும்போது நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கவோ கவலை கொள்ளவோ வருத்தப்படவோ வேதனை கொள்ளவோ வேண்டாம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி நீ கஷ்டப்படாத. அடுத்தவங்க யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்கன்னு யார் கையையும் நீ எதிர்பார்த்து நிற்காதே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிக்கிறத அறவே நிறுத்திட்டு அன்போடு இந்த நிகழ்காலத்தை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நீயே தாழ்வாக நினைக்க வேண்டாம். எல்லாரையும் விட உன்னை நீ உயர்வாக நினைக்க நினைக்க உன் வாழ்க்கைக்கான உயர்வு நிச்சயம் தானாகவே வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன். என் அருளின் மூலமாக இனி அழகான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையில உனக்கென ஒரு பெரிய மாற்றத்தை வரவழைக்கிறேன்.
உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இழந்த விஷயங்களையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போன விஷயங்களையும் நினச்சி வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்தது நல்லது, உன்கிட்ட இருந்து எடுத்ததும் நல்லதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் உன்கிட்ட இருந்தது எடுத்தது ரொம்ப குறைவு தான். ஆனால் இப்போது நான் உனக்கு தரப்போகிறது மிக பெருசாக இருக்கும். நீ பொறுமையோடு இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கான அதிசயம் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து காதுகளை செவி குளிரும்படியாக செய்ய போகிறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையுமே நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்லமே. அதனால் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ அமைதியாக வடித்த கண்ணீருக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு தெரியும். மனசில் என்ன நினச்சிக்கிட்டே நீ அழுகிறன்றதை நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது அனைத்தையும் சரி செய்ய தான் இப்போ உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டையும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளே நீ வேதனை கொண்டாலும் வருத்தப்பட்டாலும் அழுதாலும் அது அனைத்தையும் அறிந்தவனாகவே நான் இருப்பேன். கண்டிப்பாக உன்னை பாடாப்படுத்துகிற இந்த கர்ம வினைகளை எல்லாம் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சு உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் வரவழைக்கிறேன். ரொம்ப நேரமாக நான் உன்னையே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசில் இருக்க கேள்விகளையும் வேதனைகளையும் நான் பதில் சொல்லி உனக்கு மன அமைதியை கொடுக்க போகிறேன். நீ அமைதியாக என்கிட்ட சொன்ன அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்ல முறையில் நான் சரி செஞ்சிட்றேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கடந்த காலத்தை பற்றி யோசித்து கவலைப்படாத. எதிர்காலம் உனக்கு ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும். இந்த நிகழ்காலத்தை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு வருத்தப்படாதே. வெளியில் பார்க்குறதுக்கு தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆடம்பரமாக அழகாக வாழ்கிறது போல் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரியும். ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கையில் என்னென்ன போராட்டம், எவ்வளவு கஷ்டம், என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம்தான் பெருசு நினைக்காத. உனக்காக ஒரு சிறந்த பாதையை நான் தயாரித்து வச்சுருக்கேன். எந்த சூழலிலும் நீ நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். உன் மனசில் இருக்க வலிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழலிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் செல்லவே. உனக்கு கோபம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதும் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக கண்ணை மூடி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு சொன்னீனா நீ சொல்கிற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வந்து தருவேன். இதுதான் உண்மை. யார் என் பேரை சொன்னாலும் அவங்க பேரும் புகழும் பெருமையும் பெற்று வாழும்படி அவங்க வாழ்க்கையை நான் சீர்தூக்கி நிறுத்துவேன். நான் சொல்கிறத கவனமாக கேளு. உன் வாழ்க்கையிலையும் உனக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க போகிறேன். நீயே எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர தயாராயிட்டேன். ரொம்ப நாளாக நீ மனசில் வச்சிருந்த அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் கவலைகளையும் கண்ணீரையும் தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தனிமையில் சிந்திய கண்ணீரையும் மௌனமாக என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் நான் கேட்டேன் என் செல்லமே. அதனால தான் உன்னை தனியாக விட்டுறாமல் நானும் உன் கூடவே இருக்கேன். என் அருளால் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ எதிர்பார்க்குற நல்ல வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும். ரொம்ப நாளாக நீ மனசில் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து நீ மனசில் ஒழிச்சு வச்சிருந்த ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
உன் குடும்பத்துக்கும் உன் தலைமுறைக்குமே நான் நிம்மதியையும் வளத்தையும் அள்ளி தரப்போகிறேன். நீ கடந்து வந்த பாதை அவ்வளவு சுலபமாக இல்லைன்னு எனக்கு தெரியும். கரடு முரடான பாதையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நிம்மதியை தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருப்பேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன். இரவு பொழுது எவ்வளவு நீண்டிருந்தாலும் காலையில் சூரியன் வருவது போல கஷ்டங்கள் எவ்வளவுதான் உன்னை பெருசாக ஆட்டி படைச்சாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உதயமாக்கி காட்டுவேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே இந்த சாயப்பாவின் பொறுப்புன்றத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க தயாராக இரு. நல்லதே உனக்கு நடக்கும்படி நான் செய்கிறேன்.